வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எள்ளு தக்காளி வச்சு எள்ளு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கு. இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுக்கணும். அப்போ தான் எல்லா பொருளும் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். திரும்பவும் அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸில் உள்ளது 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்குங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இது கூடவே ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக வறுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மீத பொருள்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்ச அந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. சட்னி இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னி பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதிலே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த தாளிப்பு இந்த சட்னி கூட சேர்த்துட்டோம்னா ரொம்ப அருமையான ஹெல்த்தியான சட்னி ரெசிபி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த எள் தக்காளி சட்னி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் நிறைய சட்னி வெரைட்டிஸ் இருக்குது. அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.